இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 57வது அதிகாரம் 1ஆம் சங்கீதத்தை போல நீதிமானுடைய வாழ்வை குறித்தும் துன்மார்க்கனுடைய வாழ்வை குறித்தும், நீதிமானினுடைய முடிவை குறித்தும் துன்மார்க்கனுடைய முடிவை குறித்தும் போதிக்கக்கூடியதாக இங்கே ஏசாயா இதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா நேர்மையாய் நடக்கிறவர்கள் இன்றைக்கு மரித்து போகிறவர்கள், அவர்கள் நேர்மையாய் நடந்தார்கள் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினையாக இந்த பூமியிலே ஊற்றப்பட போகிற அந்த உபத்திரவ நாட்களுக்கு முன்பாக அவர்கள் சமாதானத்திற்குள்ளாக பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். நீதிமான்கள் தீங்கு நாள் வருகிறதற்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை மற்றவர்கள் பார்த்துவிட்டு என்ன பாவம் செய்தானோ போய் சேர்ந்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு இரகசிய வருகைக்கு கூட அடையாளமாக சொல்லப்படுகிறது. இரகசிய வருகையிலே சபையானது அது ஒரு மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களுக்கு பின்பாகத்தான் இந்த பூமியின் மேலே தேவ கோபாக்கினை ஊற்றப்பட்டு 7 வருடங்கள், அதாவது 3.5 வருடங்கள் உபத்திரவ காலமும் 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலமும் நடக்கிற அந்த நாட்களுக்கு முன்பாக நீதிமானும் புத்திமானும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்கிற காரியத்தை இங்கே நீதிமான்களின் முடிவை குறித்து ஏசாயா எழுதுகிறார். 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் ஒருவேளை அந்த உபத்திரவ காலத்தில் வாழ்கிற துன்மார்க்கருடைய நிலையையும் இன்னைக்கு பூமியில் வாழக்கூடிய துன்மார்க்கருடைய நிலைமையும் குறித்து இங்கே ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய நாட்களிலே அன்றைக்கு எப்படி இருந்தார்கள்? தேவனை 4ஆம் வசனத்தில் கேலி செய்கிறவர்களாக இருந்தார்கள். நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளாக, ஆண்டவர் மேலே நேசம் இல்லாமல் விபச்சாரிக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே என்று சொல்லுகிறார்களே. ஆண்டவரை நேசிக்காமல் உலக சிநேகம் உடையவர்களை யாக்கோபுவே சொல்லுகிறார், விபச்சாரரே விபச்சாரிகளை கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஏசாயா துன்மார்க்கர்களை பார்த்து சொல்லுகிறார், நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே, பச்சாரிக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரை நீங்கள் இங்கே கிட்ட வாருங்கள். நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுறீங்க? ஆண்டவரை கேலி செய்கிற பாவங்களும், அடுத்தபடியாக பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களுடைய மோக ஆக்கினையிலே வெந்து பள்ளத்தாக்குகளிலே கண்மலை வெடுப்புகளின் கீழ் பிள்ளைகளை கொண்டு போடுகிறவர்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கானானிய வழிபாடுகள், அவர்கள் பச்சையான தோப்புகளை உண்டு பண்ணி மரத்தின் கீழே அவர்கள் தெய்வங்களை வைத்து வழிபடுகிறவர்களாகவும், அந்த தெய்வங்களை வழிபடுகிறதிலே அவர்கள் விபச்சாரத்தை இணைத்தே செய்யக்கூடிய காரியங்களையும், மோக ஆக்கினை என்பது அவைகள் காம தீ என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படி அந்த தொடர்பிலே வரக்கூடியதாகவும், நரபலி செலுத்தக்கூடியவர்களாகவும், பிள்ளைகளை கொண்டு போடுகிற பாவத்தை செய்கிறவர்களாகவும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்கிற காரியத்தை துன்மார்க்கருடைய வாழ்க்கை இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது. நரபலி செலுத்துகிறவர்களாக அந்த பாவத்தில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்களாக ஆண்டவரை கேலி செய்து தங்களுடைய தெய்வங்களை தங்களுடைய கைகளினாலே உருவாக்கி அதை வழிபடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பள்ளத்தாக்குள்ள வளவளப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்குது, அவைகளே உன் வீதம், அவைகளுக்கு நீ பானபலியை வார்த்து போஜன பணியெல்லாம் செலுத்துகிறா, இவைகளின் மேல் பிரியப்படுவேனோ? நீ இப்படிலாம் செய்கிறதுனால நான் பிரியப்படுவேனோ? நீ உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேலே கூட உன் மஞ்சத்தை வைக்கிறார், அங்கேயும் பலியிடும்படி ஏறுகிறாய். உயரமான மலைகளுக்கு டிராவல் பண்ணி போறேன்னு சொல்லி அங்கேயும் நீ உனக்கென்று தெய்வங்களை உண்டு பண்ணி வாழ்கிறாய். கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபகக்குறி வைக்கிறாய். நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய். ஏறிப்போய் உன் மஞ்சத்தை அகலமாக்கி அவர்களோட உடன்படிக்கை பண்ணினார். அவருடைய மஞ்சத்தை காண்கிற எல்லா இடத்திலும் அதை நேசிக்கிறாய். நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில் போகிறாய். உன் பரிமளங்களை மிகுதியாக்கி உன் ஸ்தானாதிபதிகளை தூரத்துக்கு அனுப்பி உன்னை பாதாளம் மட்டும் தாழ்த்துகிறாய் என்று சொல்லி விபச்சார பாவத்தில் வாழக்கூடியவர்களாகவும் இப்படிப்பட்ட தொழுகை உடையவர்களாகவும் துன்மார்க்கர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனையும் தொடர்ந்து
அவர்கள் 10ஆம் வசனத்தில் வழி தூரமானதினால் உழண்டு போகிறாய், அதாவது புனித பயணங்கள் என்கிற பெயரில் அநேக தூரம் செருப்பு போடாமல் நடந்து போகிற காரியங்கள், மலைகளில் ஏறி தங்கள் சரீரங்களை வருத்தி கொள்ளுகிற காரியங்களினால் அவர்களுடைய சரீரங்கள் உழண்டு போகுது. ஆனால் அது விருதா இல்லை அப்படின்னு நீ சொல்லுகிறாய். விருதாவா நான் போகிறேன், இது விருதாவாக இல்லை என்று நீ சொல்லுகிறாய். விருதா வந்து நீ சொல்லுகிறதில்லை. உன் கை பலத்தை கண்டுபிடிச்சா, பலன் இருக்கிற வரைக்கும் ஏறி போயிடுறேன், பலன் இருக்கிற வரைக்கும் நான் என்னதான் இருக்குதுன்னு பார்த்துறேன், நீ போறா. நீ ஆயாசப்படலை, டயர்டாகி நீ உட்காராம சோர்வு காண்பிக்காதே நீ இந்த காரியத்தை செய்கிறா. அதே போல் 11ஆம் வசனத்தில் நீ யாருக்கு அஞ்சு நடக்கிறா, நீ பொய் சொல்லுகிறிய, நீ என்ன நினைக்கலைய, என்ன மனதில் வைக்கலைய, நான் வெகு காலம் நான் மௌனமாக இருந்ததுனால நீ எனக்கு பயப்படாமல் இருக்கிறான்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த பூமியில் உண்டாக்கின எந்த ஒரு மனுஷனும் அவரை தேடலைன்னா கூட பாவத்தோட வாழ விடுகிறதில்லை. ஒன்று அவனை தன் பக்கம் இழுக்க நினைக்கிறார், இல்லை என்றால் அவனுக்கு தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அது சொல்கிறாரு, நீ பாவம் செய்கிறதுனால, நான் உன்னை தண்டிக்காததுனால, நான் வெகு காலம் மௌனமாக இருந்ததுனால நீ எனக்கு பயப்படாமல் இருக்கிறியா என்று சொல்லி இங்கே துன்மார்க்கர்களை குறித்து பேசுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் நீதி என் கிரியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் நீதியையும் உன் கிரியையும் நான் வெளிப்படுத்துவேன், அது எதுக்கு உதவுதுன்னு நம்ம பார்த்துருவோம் என்று சொல்லுகிறார். அதே போல் நீ கூப்பிடுகும் பொழுது உன் கணங்கள் உன்னை தப்பு வைக்கட்டும் என்று சொன்னால், கணங்கள் என்பது சேனைகள். நீ சேனைகளைப் போல அநேக தெய்வங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறிய, அவைகள் உன்னை தப்பு வைக்கட்டும். காற்று அவைகளையெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போகும். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாக இருப்பான், அவனுக்கு தான் இந்த பூமியில் சொந்தத்தை கொடுப்பேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் தான் திருப்தி ஆவார்கள், உன் வழிகள் இப்படி ஆகிவிடும் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் நீதிமான்களினுடைய வாழ்க்கை முறையை ஆண்டவர் சொல்லுகிறார். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். வழியை உயர்த்தி உயர்த்தினா பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ, உங்கள் தொழுகைகள் இப்படி இருக்குது. ஆனால் என் தொழுகைகள் சுவிசேஷமாகி அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்பட்டு உன்னுடைய எல்லா பாவத்திற்கும் விலைக்கரையும் செலுத்தப்பட்டிருக்குத, அதை விசுவாசிக்கும்படியாக அந்த கல்வாரி சிலுவையை நீ நோக்கி பார்க்கும்படியாக உன் வழிகளை உயர்த்த வேண்டும். உன் சிந்தனையின்படி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதற்கும் நீ அலைந்து தூர பிரயாணம் புனித பயணம் போகிறதற்கும் விட்டுவிட்டு அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறவனாக, அல்லது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நோக்கி பார்க்கிறவனாக உன் வழிகளை நீ மாற்றி, அந்த வழிகளை அவருடைய கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லப்படுது. அப்படியாக வழிகளை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். அப்படி உன் வாழ்க்கையை நீ மாற்றி அவருடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால், நீதிமானின் பாதை அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு பிரகாசம் போல இருக்கும். நித்திய வாசி, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், மகத்துவம் உன்னதமுமானவர், உன்னதமான ஒரே தேவன், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் உன் கூட வந்து வாசம் பண்ணுவேன். நீ உன்னை தாழ்த்தி பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில், தாழ்மையாக இருக்கிற நீதிமான்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நீதிமான்களின் வாழ்க்கை முறையை குறித்து இங்கே ஏசாயாவின் மூலமாக சொல்கிறார். நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாக இருக்கிறதில்ல. ஏனென்றால் அவங்க ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாவும் சோர்ந்து போகுமே. அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பொருளாசை வந்துச்சு, அக்கிரமம் வந்துச்சு, கடும் கோபமாகி அவங்கள அடித்தேன், கொஞ்சம் நான் மறைந்திருந்தேன், மனம் போன போக்கில் நடக்க தான் செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவங்க சரியாயிட்டபடினால அவர்கள் வழிகளை உயர்த்தி உயர்த்தி செவ்வைப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை சீராக நேராக எனக்கு நேராக வாழ தங்களை தீர்மானித்து விட்டபடினால அந்த வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். சும்மா வெறுமையா சமாதானம் சமாதானம் அல்ல, சமாதானம் சமாதானம்னு கூறுகிற
அந்த உதடுகளினால் உண்டாகிற பலன் உண்மையிலேயே சமாதானம் தூரமாக இருக்கிறவங்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் உண்டாகும். அவர்களை நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக துன்மார்க்கனுடைய முடிவை குறித்து அல்லது இறுதி நியாய தீர்ப்பை குறித்து கூட நாம் இதை குறிப்பிடலாம். அதை சொல்லி ஏசாயா முடிக்கிறார். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கனுடைய வாழ்வினுடைய முடிவானது அது அந்த அவருடைய ஒரு கடல் எப்படி அந்த சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குதோ அதே போல தான் அவருடைய ரிசல்ட் எல்லாம் சேரும் அழுக்குமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 48:22 அப்படி தான் சொல்கிறார். இந்த உலகத்திலையும் சமாதானம் இருக்க போகிறதில்லை. உலகத்தின் முடிவில் அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாகவும் அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற 2ஆம் மரணமாகிய அந்த கடலிலே தள்ளப்படுவார்கள். சமாதானம் இல்லை என்று சொல்லி துன்மார்க்கனின் முடிவை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே தேவ கோபாக்கினை இந்த பூமியிலே ஊற்றப்படுகிறதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாட்களிலே இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு முந்தி நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நேர்மையாய் நடக்கிறவர்களாக அவர் தருகிற இளைப்பாறுதலில் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து படுக்கையில் இளைப்பாறுகிறவர்களாக வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழிகளை உயர்த்தி அந்த சுவிசேஷ பாதையில் ஆண்டவரே நாம் உம்மை தொழுது கொண்டு உம்மை மாத்திரம் நான் உயர்த்தி வாழ என்னுடைய வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்ந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார்கிற இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்போம். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார், நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார், நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான்.